எல்லாரும் எழும்பி நிற்போம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் தியானிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அந்தரங்கம் ஜெபம், வெளியரங்க பலன். அல்லேலூயா. 6:4 மத்தேயு 6:4 வாசிங்க. மத்தேயு 6:4. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். பலன் எங்க? வெளியரங்கமா. ஜெபம் எங்க? நம்ம தலைகளை செய்வோம் தெரியுமா? ஊர் பார்க்குற மாதிரி ஊரையே கூட்டி ஜெபம் பண்ணுவோம். ஆனால் பலனை வீட்டுக்குள்ளே வந்து கேட்போம். நம்ம தலைகளை பண்ணுற ஆட்கள். சரியா? செய்யினா செய்ய மாட்டோம், செய்யாதன்னா செய்வோம், நில்றான்னா உட்காருவோம், உட்காரான்னா நிற்போம். ஆனால் செய்கிறத கரெக்டாக செய்யணும். சரிங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பலன் இப்படி ஆட்டக்கூடாது, வாயத்திறன்னு சொல்லணும். உனக்கு பலன், அதற்கான ஜெபம். அப்போ யாருக்கு வெளியரங்கமான பலன் இருக்கும்? அந்தரங்கமாக யார் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு வெளியரங்கமாக பலன் இருக்கும். வெளியரங்கமாய் பலனை எதிர்பார்க்கிற பிள்ளைங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்களா? உங்கள் கம்பெனியில், உங்களுடைய ஸ்டாஃப் மத்தியில், நீங்கள் பார்க்குற அரசாங்க உத்தியோகமாக இருக்கட்டும் அல்லது தனியார் உத்தியோகமாக இருக்கட்டும், அதில் ஏதோ ஒரு நன்மை நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், அல்லது சில பிரச்சனைகள்லேருந்து சரி பண்ணணும், சரியாகணும் அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்படின்னா அந்த பலன் வெளியரங்கமாக சில பலனை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்படி வெளியரங்கமான பலன் உங்களுக்கு வேணும்னா உங்கள் முழங்கால் அந்தரங்கத்தில் முடங்கணும், உங்கள் கண்ணீர் அந்தரங்கத்தில் சிந்தப்படணும். 4 செவத்துக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு ஜன்னலையும் பூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாட்டிலும் பரவாயில்ல, மூசுன்னு அழுது கண்ணீரை சிந்திட்டு வெளியே வாங்க. என்ன செய்யணுமோ கர்த்தர் செய்வார், யாரை எழுப்பணுமோ கர்த்தர் எழுப்புவார், எங்கே கொண்டு உங்களை நிறுத்தணுமோ கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. சில உங்களை மேலே கொண்டு வர்றதுக்கு சில ஆட்களை மேலே கொண்டு வருவார், சில ஆட்களை கீழே கொண்டு போவார். சில பையன் கீழே போகணும், சில பையன் மேலே வரணும். அப்போ தான் தம் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த முடியும். அல்லேலூயா. சரி, வெளியரங்கமாய் பலனளிக்கிற தேவன். இந்த வெளியரங்கமான பலன் ஆண்டவர் 3 நிலைகளில் அல்லது 3 அனுபவங்களில் தருகிறார். வெளியரங்கமான பலன் எத்தனை அனுபவங்கள்? 3 அனுபவங்கள். 3 அனுபவங்களில் கர்த்தர் வெளியரங்கமான பலன் அளிக்கிறார். 3ஐயும் சொல்லிட்டு அதில் ஒரு காரியத்தை மட்டும் நம்ம கவனிக்க போறோம். கவனிங்க, நல்லா கவனிங்க. வெளியரங்கமான பலன் அதை 3 அனுபவங்களில் கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்பர் ஒன், வெளியரங்கமாய் கர்த்தர் நம்மை அங்கீகரிப்பார். வெளியரங்கமான அங்கீகரிப்பை நமக்கு கொடுப்பார். வெளியரங்கமான அங்கீகாரம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். 2வது, வெளியரங்கமான அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். 3வது தான் வெளியரங்கமான பலனை கர்த்தர் நமக்கு தருவார். மறுபடியும் சொல்றேன், அடுத்து நீங்க சொல்லணும். முதல்ல வெளியரங்கமான அங்கீகாரம் கிடைக்கும். பிதாவினால் முதல்ல நமக்கு என்ன கிடைக்கும்? வெளியரங்கமான அங்கீகாரம் கிடைக்கும். 2வது வெளியரங்கமான அற்புதம் நடக்கும். 3வது வெளியரங்கமான பலன் கிடைக்கும். சுருக்கமா சொல்லுவோமா? அங்கீகாரம், அப்புறம் அற்புதம், அப்புறம் பலன். இன்னொரு முறை நீங்க மட்டும் சொல்லுங்க. அற்புதம், பலன். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் வந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு சிலருக்கு வெளியரங்கமான அங்கீகாரம் தேவைப்படுது, சிலருக்கு வெளியரங்கமான அற்புதம் தேவைப்படுது, சிலருக்கு வெளியரங்கமான பலன் தேவைப்படுது. யாருக்கு எது தேவையோ கர்த்தர் அதை செய்வாராக. கண்மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? கண்மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அங்கீகாரம் தேவைன்னா அந்த அங்கீகாரம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யணும். அற்புதம் தேவைன்னா அந்த வெளியரங்கமான அற்புதம் நடக்க ஆண்டவர் கிரியை
செய்யணும். அல்லேலூயா. வெளியரங்கமான பலன் வேணும்னா வெளியரங்கமான பலனை கர்த்தர் கொடுக்கணும். ஜெபம் பண்ணுங்க சகோதரிகளே, ஜெபம் பண்ணுங்க சகோதரிகளே. வார்த்தையை கேட்டு கேட்டு ஜெபம் பண்ணணும். ஆவியும் வார்த்தையும் இணையணும். அல்லேலூயா. ஆவியும் வார்த்தை இணையும் பொழுது நடக்கும் உனக்கு ஒரு அற்புதம், நடக்கும் உனக்கு ஒரு அற்புதம், நடக்கும் உனக்கு ஒரு அற்புதம். வாயை திறந்து கேளுங்க. வெளியரங்கமான அங்கீகாரம், வெளியரங்கமான அற்புதம், வெளியரங்கமான பலன் கர்த்தர் இதை சபைக்கு செய்வாராக. அல்லேலூயா. வெளியரங்கமான அங்கீகாரம் கவனிங்க. வெளியரங்கமான அங்கீகாரத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஏன் கொடுக்கிறாரு, எதற்கு கொடுக்கிறாரு? 3 சம்பவங்களை வேக வேகமா பார்ப்போம். வேதத்துல கர்த்தர் பாதிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டவங்க, ஜனத்தின் நடுவில் பாதிக்கப்பட்டவங்க, எல்லாருக்கும் முன்பதாக தலைகுனிந்து வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் வெளியரங்கமான அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. வெளியரங்கமான அங்கீகாரம். கவனிங்க. இப்போ ஊர் 1000 சொன்னாலும் நல்லா கவனிங்க. ஊர் சொந்த பந்தம் அருகில் உள்ளவங்க, எய்த்த வீட்டுக்காரன், அந்த தெருவில் உள்ள அத்தனை பேரும் உங்களை கழுவி ஊத்துனாலும், உங்களை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி உங்களை நிந்தித்தாலும் ஒன்றும் இல்லை. இந்த ஒரு முக்கியமான தேசத்தில் மதிக்கத்தக்க அல்லது தேசத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிற முக்கியமான நபர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்தார்னு வைங்களேன், உங்களை குறித்து 2 வார்த்தை சொன்னார்னு வைங்களேன், அதுவரைக்கும் பேசப்பட்ட அத்தனையும் நிறுத்தப்படும், அத்தனையும் மாற்றப்படும். ஏன்னா அவரால் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அந்த அங்கீகாரம் வந்ததுக்கு அப்புறம் மனிதர்கள் உங்களுக்கு கொடுத்த அவபெயர்கள் எல்லாம் மாற்றப்படும். அது இந்த ஆராதனையில் கிடைப்பதாக, ஆராதனை விட்டு வெளியே போகும்பொழுது கிடைப்பதாக. உங்களை அந்த குளத்தில், அந்த ஜமீன் குளத்தில் அந்த பேச்சு பேசுவானுங்க. நம்ம நாட்டு சிஎம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு காப்பி குடிச்சிட்டு போனாருன்னா அதுக்கப்புறம் பேசுவாங்களா? ஒரு ரூபாயை பேச மாட்டானுங்க. வீடே மலர ஆரம்பிச்சிடும், வீடே மாறிட ஆரம்பிச்சிடும் இல்லையா? அவர் அங்கீகாரம் கிடைக்கு. சிஎம் வீட்டுக்கு வந்திருக்காருப்பா, என் சிஎம்மால் அவருக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சிருக்கு, ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. தேவ பிள்ளையே, நொந்து போன தேவ பிள்ளையே, எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட தேவ பிள்ளையே, அண்ட சராசரங்கள் படைத்த அற்புத தேவனால உனக்கு ஒரு அங்கீகாரம் வருது, உனக்கு ஒரு அங்கீகாரம் வருது. அங்கீகாரம் வரும் பொழுது அவ பெயரெல்லாம் மாற்றப்படும், அசிங்கங்கள்லாம் மாற்றப்படும். உன் மேல வாரி வீசப்பட்ட அந்த சாக்கடை எல்லாம் கழுவப்படும். நம்புற பிள்ளைங்க எத்தனை பேர் உள்ள இருக்கீங்க? பைபிள்ல ஒரு மனுஷன் இருந்தான். பிறவில இருந்து அந்த மனிதனுக்கு ஒரு பிரச்சனை, பிறவில இருந்தே அந்த பிரச்சனையில் அவன் பாதிக்கப்பட்டு கண் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். பிறவிலிருந்தே குருடனா இருந்தான். அவன் அருகே எத்தனையோ பேர் போனாங்க, யாரும் அவனை கண்டுகொள்ளலை. அவன் அருகே எத்தனையோ பேர் போய் யாரும் அவனை விசாரிக்கலை. சாப்பிட்டியான்னு கேட்கல, தூங்குனையான்னு கேட்கல, ஏன் இந்த பாதிப்பில் இருக்குன்னு கேட்கல, ஒருத்தனும் கேட்கல. நமக்கு பிரச்சனைகளை விட அந்த பிரச்சனைகளை விசாரிக்க ஒருத்தனுமே இல்லைங்கிறதான் பெரிய பிரச்சனை, பெரிய வேதனை. நம்ம பிரச்சனை கூட 4 பேர் விசாரித்து ஆறுதல் சொன்னாங்கன்னு வைங்களேன், அந்த பிரச்சனை நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஏன்னா நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா பிரச்சனை நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. 4 பேர் நல்லா இருக்கீங்களா, தெரியுமா இருங்க, அப்படி இப்படி நம்ம கேட்டோன்னு வைங்களேன், அந்த பிரச்சனை பெருசாக இருக்கும், ஆனால் பெரிய அளவில் பாதிப்பாக இருக்காது. அப்போ இந்த மனுஷன் பிறவிலிருந்தே இவன் குருடன், பிறவிலிருந்தே குருடன். எப்படி இருக்கும்? அம்மாவை பார்த்ததில்லை, அப்பாவை பார்த்ததில்லை, உடன் பிறந்தவங்களை பார்த்ததில்லை, சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது, பூமி எப்படி இருக்குன்னு தெரியாது, எல்லாமே காதால் கேட்குறான். ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்கும், ஏன் நான் மனுஷன், நான் எப்படி இருப்பேனே அவனுக்கு தெரியாது. அவன் எப்படி இருப்பானே இல்லை, எவ்வளோ பயங்கரம் பார்த்தீங்களா? காது கேட்காம இருக்கலாம் பெரிய பிரச்சனை இல்லை, கை கால் முடமாக இருக்கலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் கண்ணு தெரியாமல் இருக்கு பாருங்க, கொடூரத்திலையும் கொடூரம், கொடூரத்திலையும் கொடூரம், மகா கொடூரம். அவ்வளவு கொடூரத்தை அனுபவித்தான் ஒரு மனுஷன் வேதத்தில். அந்த மனிதனை குறித்து ஒரு சம்பவங்கள் நம்ம ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம செய்திக்குள்ள போகலாம். நான் சொல்ற சம்பவம் யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அது ஆரம்பத்திலிருந்தே இருக்குது. வாசிக்க வேண்டிய பகுதி 34 38 வரைக்கும். யோவான் 9ல் 34 38 வரைக்கும் வாசிங்க. எல்லாரும் கவனிங்க. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான்.
இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இவன் இருக்கிற பகுதியில் இயேசுவும் சீசர்களும் கடந்து போகும் பொழுது அங்க இருக்கிற சீசர்கள் இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. இவன் இவ்வளவு கஷ்டப்படுறானே, இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? இதாங்க உலகம். நம்ம கஷ்டப்பட்டோம்னா ஏதோ பாவம் செஞ்சுட்டான், அல்லது அம்மா அப்பா ஏதோ பாவம் செஞ்சுட்டாங்க. உலகம் இப்படித்தான் ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும், உலகம் இப்படித்தான் அடையாளம் கொடுக்கும். நம்ம கஷ்டப்படுற கஷ்டத்துக்கு நம்மளையே காரணமாக மாத்துறது தான் உலகம். கவனிங்க, யாரு முன்னாலையும் நம்ம கஷ்டத்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. யாரிடத்துலையும் உங்கள் கண்ணீர் என்ன செய்யக்கூடாது, வடிக்கக்கூடாது. யாரிடத்துலையும் நீங்கள் அளவும் எமோஷனல் அழுவீங்க, ஆனால் அதை நீங்கள் இனிமேல் மாற்றுறதுக்கு நீங்கள் பழகுங்க. அதனால் கவனிங்க, யாருக்கிட்டே போய் ஒப்பாரி வைக்க உலகம் உங்களை உடனே அடையாளம். நீங்கள் நினைப்பீங்க நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவங்க பரிதாபப்படுவாங்க, நம்ம கஷ்டத்தை சொன்னால் கொஞ்சம் நமக்கு என்ன செய்வாங்க, இறக்கப்படுவாங்க. ஒன்றே ஒன்று தான் செய்வான், நாயை கூப்பிடுற மாதிரி உனக்கு பாவம் 2 உச்சி போட்டு போவான். அதை தவிர்த்து அவங்கிட்ட ஒரு பைசாவுக்கும் உனக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்போது இவங்க போகும்பொழுது அவங்க கேட்குறாங்க, இவன் செஞ்சானா, இவன் அப்பா அம்மா செஞ்சான். சொல்கிறாரு, வாயை மூடுறா, வாயை கழுவுடா, எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் பேசுவீங்களாடா, எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் இப்படியே குற்றம் கண்டுபிடிப்பீங்களா, இவன் செஞ்சானா அவன் செஞ்சானான்னு சொல்லி இப்படியே தேடிக்கிட்டு இருக்கேங்க. முதல்ல அந்த குற்றம் சாட்டுகிறது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, குற்றமாக பார்க்கறத நிறுத்துடா அப்படின்னாரு. அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பதிலை சொன்னார். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, இவன் செஞ்ச பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செஞ்ச தேவனுடைய கிரியை இவன் மூலம் வெளிப்பட போகுது, தேவன் இவன் மூலம் மகிமைப்பட போகிறாரு. எந்த காரணமே தெரியாம சில உபத்திரவங்களை அனுபவிக்கிற தேவ பிள்ளையே, நான் தப்பு செய்யலை, என் குடும்பமும் தப்பு செய்யலை, உண்மையா இருந்தோம் நான் அனுபவிக்கிறேன் வேதனைன்னு சொல்றேன்ல, ஆண்டவர் சொல்றாரு, உங்க மூலம் அவர் மகிமைப்பட போறாரு, உங்க மூலம் கர்த்தர் மகிமைப்பட போறாரு, உங்க மூலம் தேவ கிரியை வெளிப்பட போகுது, கர்த்தர் கிரியை செய்ய போகிறாரு. உன் பலவீனத்தை கர்த்தர் கரத்துல எடுத்து உன் பலவீனத்தை வச்சு தேவன் செயல்படுவாரு, அதில் அவர் மகிமைப்படுவாரு. அல்லேலூயா. உடனே இயேசு அதை சொல்லி அங்க சில சம்பவம் நடந்து அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? சுகத்தை கொடுத்த உடனே ஒரு கூட்டம் வந்து, கவனிங்க, சுகம் கொடுத்த உடனே சந்தோஷப்படணும். அடுத்தவங்களுக்கு அற்புதம் நடந்தா சந்தோஷப்படணும். புரியுதா உங்களுக்கு? அவளுக்கு நடந்துகிட்டே இருக்கு, எனக்கு நடக்கவே மாட்டுக்கு அப்படி நினைக்கக்கூடாது. ஆண்டவரே, என் பக்கத்தில் உள்ள சகோதரிக்கு நீங்கள் அற்புதம் செய்ததுக்காக ஸ்தோத்திரம், இன்னைக்கு சாட்சி சொன்ன சகோதரருக்காக ஸ்தோத்திரம், அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு நடக்காவிட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நடக்குது, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பார்க்குறாரு உன் இருதயத்தை, உன் இருதயத்தில் எண்ணங்களை ஆண்டவர் பார்க்குறாரு. சரி, மட்டும் முறுமுறுப்பு இல்லை, கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, வேண்டாத சிந்தை இல்லை. அடுத்த அற்புதம் உனக்கு தான், அடுத்த சாட்சி நீ தான், அடுத்த எடுத்துக்காட்டு நீ தான். அப்போ உடனே ஒரு கூட்டம் வந்து அவனிடத்துல அவனை பிடிக்கிறாங்க. யார? அந்த சுகமாக்கப்பட்ட பிறவிக்குருடன். அந்த முதல் வசனத்தை வாசிங்க, முதல் வசனத்தை 9:1 வாசிங்க. அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். சரி, போதும், கவனிங்க, இங்க கவனிங்க. இந்த பிறவிக்குருடனை இயேசு சுகமாக்கிட்டாரு. சுகமாக்கின உடனே அங்க இருந்த சில இந்த நாட்டாம பண்ணையாரு அப்படின்னு நம்ம இந்த ஊரில் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அன்னைக்கு பரிசேயர் கூட்டம், அன்னைக்கு இருந்த ஒரு கூட்டம்லாம் ஒன்று சேர்ந்துட்டு, இவன் எப்படிடா சுகமானா? அவன் கேட்குற அர்த்தம் என்னன்னா, அவன் முடிவு பண்ணிட்டான், இவன் வாழ்நாள் முழுதும் இப்படித்தான் இருப்பான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். இப்போ அவன் முடிவு தோற்று போச்சு தானே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குறித்து மனிதன் முடிவு பண்ணாமல, அது தோற்று போக போகுது, அது தோற்று போக போகுது. உன்னை குறித்து யார் யார் தவறா முடிவு பண்ணாமலோ அது தோற்று போக போகுது. அல்லேலூயா. உடனே அவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்காங்க, எப்படி நீ சுகமான அப்படின்னு. என்கொயரி நம்பர் 1, என்கொயரி சம்மன் நம்பர் 1 அனுப்பி என்கொயரி எப்படி நீ சுகமான அப்படின்னு சொல்கிறான். இயேசுங்கிற ஒருவர் வந்தார், என்னை தொட்டார், நான் சுகமானேன், அவ்வளோதான் தெரியும். சரி, போ. ரெண்டாவது ஒரு கூட்டம் வருது, மறுபடியும் என்கொயரி பண்ணுறான், எப்படி நீ சுகமான, மறுபடியும் அதே பதில சொல்கிறான், இயேசு என்னை சுகமாக்குனாரு. மூணாவது அவன் பெற்றோரை கூப்பிட்றான். ஏன்னா இவனுங்களால நம்பவே முடியலை. மனிதர்கள் நம்ப முடியாத காரியத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வாராக. தாகத்தோடு இருக்கிற இந்த ஆராதனை உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வாராக. அவனுக்கு அதிர்ச்சியா இருக்கு.
எப்படிடா நடந்துச்சு? மறுபடியும் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு, இவனுக்கு எப்படி கண்ணு திறக்கப்பட்டுச்சு? இவன் உங்க பிள்ளை தானா? அவன் தான் இவனா இல்லை வேற ஆளா? ஆள் மாறாட்டம் நடந்துருச்சா? அப்படின்லாம் என்கொயரி பண்றான். அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, ஏயா இவன் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, இவன் வளர்ந்து கடா மாதிரி வளர்ந்துருக்கான், அவனையே கேளுங்க அப்படின்றாங்க. மறுபடியும் அவனை கூப்பிட்டு 3வது முறை கேட்க உடனே ஒரு கேள்வியை ஒரு தடவை கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லுவான். மறுபடியும் கேட்டா அவனுக்கு என்ன வந்துருச்சு? கோவம் வந்துட்டு, ஏண்டா இவ்வளவு நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, எல்லாரும் கூடி ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடி எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிற விட்டு போட்டு இப்படியோட குழப்பம் பண்றது. சில பேருங்க இருப்பானுங்க, இப்படியே இருப்பானுங்க, குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே அவனுக்கு கோவம் வந்த உடனே அவன் சொல்றான், ஓ நீங்களும் அவர் சீசரா மாற போறீங்களான்ட்டான். நீங்களும் அவர் சீசரா மாற போறீங்களா? 2வது ஒண்ணு சொன்னா, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர். இது ஒண்ணு போதும், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும், அவர் தேவனிடத்திலிருந்து வந்த தேவகுமாரன். உங்களுக்கு நடந்த அற்புதத்தை ஊர் உலகத்துல எவன் கேட்டாலும் சரி, நீங்க சொல்ல வேண்டிய பதில் எதுவுமே சொல்ல தெரியா, பெப்ப முழிக்க வேண்டாம், ஒன்னே ஒன்னு சொல்லுங்க, தேவகுமாரன் உலக ரட்சகர் என் ஆண்டவர் இயேசு செஞ்சாரு. அந்த 3 வார்த்தை தெரியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். தேவகுமாரன், உலக ரட்சகர், எனது ஆண்டவர், அவர் எனக்கு அற்புதம் செஞ்சாரு. தைரியமா சொல்ல தெரியணும். அவங்களுக்கு சொன்ன உடனே இவர்களுக்கு கோபம் வந்துட்டு, ஏண்டா நாங்கெல்லாம் பிஷப்மார்கள், டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க, நாங்க பெரிய பெரிய சீனியர் பாஸ்டர்ஸ், நீ எங்களுக்கே உபதேசம் பண்றியா? ஏன்னா இவனுங்க நியாயப்பிரமாணத்தின் மேல வைராக்கியமா இருந்தாங்களே தவிர இயேசுவை அவங்க என்ன செய்யல, நம்பல. உடனே இவங்களுக்கு கோபம் வந்த உடனே ஒரு சம்பவம், அந்த வசனத்தை எல்லாரும் பார்க்கணும். அந்த வசனத்தை, அதான் செய்தியின் மையம், அந்த வசனத்தை எல்லாரும் பார்க்கணும். 34வது வசனத்துல ஒரு சம்பவம். இந்த பிரச்சனை போன உடனே அங்க எல்லாரும் ஒண்ணு கூடி ஊருக்கு நடுவுல, சபைக்கு நடுவுல சுத்தி 1000 பேர் கூடி இருக்கிறாங்க. இவனை நடுவுல வைத்து கொண்டு அவனை என்ன பண்ணாங்க தெரியுமா? 34வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் புறம்பே புறம்பே, ஊர் அவனை புறம்பே, சபை அவனை புறம்பே, பெரியோர்கள் அவனை புறம்பே, எல்லாரும் பார்க்கும் வண்ணம் அவனை அவமானப்படுத்தி புறம்ப தள்ளுனாங்க, அவனை வேதனைப்படுத்தி புறம்ப தள்ளாங்க. சில பிள்ளைங்க இதை சந்திச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க போகக்கூடாது நினைச்ச அந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் போயிட்டீங்க. ஆனா அந்த இடத்துல உங்க குறைவை மையமா வைத்து, உங்க பிரச்சனையை மையமா வைத்து, கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை மையமா வைத்து உங்களை அவமானப்படுத்தினாங்க எல்லாரும் முன்பதாக, உங்களை அசிங்கப்படுத்தினாங்க எல்லாரும் முன்பதாக. இவனை எல்லாரும் பார்க்குறாங்க, இவனை புறம்ப தள்ளுறாங்க. இவன் மனுஷன் தானே, இவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்குதானே, இவனுக்கு ஒரு இருதயம் இருக்கு தானே. அந்த இருதயம் எல்லாரும் இவனை புறம்ப தள்ளும் பொழுது அவன் இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோன்னு இங்க இருக்கிறவங்களால உணர முடியுதா? உங்க இருதயம் உணர முடியுதா? எல்லாரும் புறம்ப தள்ளினாங்க. அப்ப நினைச்சிருப்பான், இந்த பூமியிலே நான் வாழ தகுதியத்தேன் போல, இவ்வளவு நாள் நான் கண் பார்வை இல்லாம இருந்தேன், இப்போ ஒரு சுகம் கொடுத்திருக்கிறாரு, இருக்கிற கொஞ்ச நாளாவது வாழ்ந்துட்டு போலான்னு பார்த்தா இந்த மொத்த சமுதாயம் என்னை புறம்பே தள்ளுதே, என்னை புறக்கணிக்குதே, என்னை எப்படி அவமானப்படுத்துதே. அப்போ இந்த பூமியிலே நான் வாழ தகுதியற்றவன், இந்த பூமியிலே நான் வாழக்கூடாது. அந்த நிமிஷம் அவன் நினைச்சிருப்பான் இல்லையா? அடுத்த வசனம் சொல்லுது, சேர்ந்து வாசிங்க, அடுத்த வசனம் சேர்ந்து வாசிங்க. அவனை அவர்கள் ஐயா 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 இயேசு கேள்விப்பட்டார். ஐயா உங்களுக்கு இந்த வசனம் புரியலையா? ஆமா, உனக்கு நடக்கிறத நீ சொல்றதுக்கு முன்னாலேயே, நீ உனக்கு நடந்த சம்பவத்தை நீ முழங்கால் போட்டு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே உன் இருதயத்தை அறிந்த தெய்வம், உன் சூழ்நிலை அறிந்த தெய்வம், உனக்கு நேர்ந்த சம்பவத்தை அறிந்த தெய்வம் ஒருவர் இருக்கிறாரு. அவரை நம்புற பிள்ளைங்க, என்னை அறிந்தவரே, என் நிலைமையை அறிந்தவரே இயேசு கேள்விப்பட்டு
தூரத்துல இருந்து இவனுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி அவர் கண்களால் பார்க்கிறாரு, காதால் கேட்கிறாரு. இந்த இடத்துல அவர் தூரத்துலலாம் இருந்தாரு, அவனுக்கு நடக்கும். அவனை புறம்பே தள்ளும் பொழுது இயேசு கேள்விப்படுறான்னு என்ன அர்த்தம்? அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவர் அங்கே இல்லை, அவர் காதுக்கு அந்த செய்தி வருது. அவர் கேள்விப்பட்ட உடனே என் ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த வாசனத்தை தொடர்ந்து வாசிங்க. கேள்விப்பட்டு அவனை கண்டபோது அப்படின்னா அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? எங்கேயோ இருந்தாரு, எல்லாரும் புறம்ப தள்ளுனாங்க, உடனே அவன் கிட்ட வந்துட்டாரு, அவன் பக்கத்துல வந்துட்டாரு, அவன் பக்கத்துல வந்து நின்னுட்டாரு. ஏன் தெரியுமா? இப்போதைக்கு இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவனுக்குன்னு அந்த இடத்துல ஒருத்தர் கூட கிடையாது, அவனுக்குன்னு ஒரு ஆள் கூட அங்கே கிடையாது. அமைதியா இருங்கடா, அவனை சத்தம் போடாதுங்கடா, அவன் என்னடா தப்பு பண்ணா, அவன் சார்பில் பேசுறதுக்கு ஒருத்தன் கிடையாதுங்க, ஒருத்தன் கிடையாது. அவன் சார்பில் தட்டி கேட்க ஒருத்தன் கிடையாது, அவன் சார்பில் அவனை தூக்கி விட, அவனை அரவணைக்க ஆதரவு கொடுக்க ஒருத்தன் கிடையாது. ஆனா படைத்த தெய்வம் பக்கத்துல வந்தாரு தானே, படைத்த தெய்வம் பக்கத்துல வந்தாரு தானே. இப்போ உன் பக்கத்துல வாராரு, ரெண்டு கண்ணை மூடி வாயை மட்டும் திறந்து ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லு, ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லு. என் அருகில் வருகிறவ, என் அருகில் வருகிறவ, எனக்காக என் சார்பில் நிற்கிறவ, எனக்காய் வழக்காடுகிறவ, எனக்காய் வழக்காடுகிறவ. அவர் பக்கத்துல வந்த உடனே ஊரெல்லாம் ஒதுங்குச்சு, அத்தனை பேர் ஒதுங்கினாங்க. யார் இல்லைன்னு நினைக்கிறையா? உன் சார்பில் பேச ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறையா? தூரத்தில் இருந்தாலும் கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷத்துல நீ கூப்பிடாமல் வந்தாரு தெரியுமா? அதுதான் மன உருக்கத்தின் தெய்வம், அதான் இரக்கத்தின் தெய்வம். நீ கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே உன் பக்கத்துல வந்துட்டாரு. சில நேரங்கள்ல கூப்பிட்டு வருகிறாரு, சில நேரங்கள்ல சந்தி சிரிக்கத்தக்க அளவுல நான் நடு ரோட்ல நிற்கும் பொழுது அப்ப எனக்கு ஜெபிக்கக்கூடிய மனநிலைமை இருக்காது. ஆனா அங்க அவர் பக்கத்துல வாராரு, என் அருகில வாராரு, என் பக்கத்துல வந்து நிற்கிற ஒரு தெய்வம் எனக்கு இருக்கிறாரு. அவர்தான் இயேசு. கேள்விப்பட்டு கண்டபோது வந்துட்டாரா? அவர் வந்தது ஒரு செய்தி அவனுக்கு சொல்லுது, ஊருக்கு சொல்லுது. அவனுக்கு ஒரு செய்தி என்ன தெரியுமா? உன் பக்கத்துல எவனும் இல்லை நினைக்க, அவன் புறக்கணிச்சாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்றேன். அத்தனை பேர் உன்னை புறக்கணிச்சாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்றேன். அவனுக்கு ஒரு செய்தி ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை. அவர் வந்த உடனே வெளியரங்கமான ஒரு அங்கீகாரம் அவனுக்கு கிடைச்சிச்சு. ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்தாரு. யார் நடுவில் தெரியுமா? புறக்கணித்தவர்கள் நடுவில் வெளியரங்கமான அங்கீகாரத்தை கொடுக்கிற கர்த்தர். கையை உயர்த்தி, ஆண்டவரே, என் ஊரு, என் சாதி சமுதாயம், என் சபை, என் சொந்த ஊரு வாழ முடியாம வெளியேற்றப்பட்டேன். ஆனா அவர்கள் நடுவில் இன்றைக்கு எனக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறீரு, ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறீரு. கர்த்தர் இந்த பகல் நேரத்தில் உனக்காய் நின்று செயல்பட்டு உனக்கு ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆண்டவரால உனக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு. இது அவனுக்கு சொன்ன செய்தி. அத்தனை பேருக்கும் ஒரு செய்தி சொன்னாரு. என்ன செய்தி தெரியுமா? இவன் சார்பில் நிக்க யாரும் இல்லைன்னு நினைக்காத. இவன் சார்பில் நிக்க யாரும் நினைக்காத. நான் நிக்கேன், நான் இருக்கேன். என் மகனுக்கு நான் இருக்கேன், என் பிள்ளைக்கு நான் இருக்கேன், இவன் பக்கத்துல நான் இருக்கேன். நிக்கிறவர் யார் தெரியுமா? இந்த பூமியில பிறந்து வளர்ந்த உன்னை பரியாசம் பண்ண மனுஷனுக்கு ஒத்தான மனுஷன் அல்ல, சர்வ பூமிக்கும் ஆண்டவர், சர்வ பூமிக்கும் கர்த்தர், சர்வ பூமிக்கும் தேவன் உன் பக்கத்துல நிக்கிறாரு. இந்த ஆராதனை நிக்கிறாரு. விசுவாசிச்சீங்கன்னா அப்பான்னு கூப்பிடு, வாய் திறந்து கூப்பிடு. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அப்பா. கண்ணீர் சிந்தி கூப்பிடு, கண்ணீர்
கண்ணீர் விடணும் போல இருந்ததுனா, அழலும் போல இருந்ததுனா, எனக்கு நீங்க இருக்கிறீங்க அப்பா. நான் உமது ஒரு நாளும் அவமாட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எனக்கு இருக்கிறார். அது ஒண்ணு போதும் எனக்கு. யார் இருந்தா இல்லாட்ட எனக்கு என்ன. இன்னைக்கு சிரிக்கிறவன் நாளைக்கு முகத்தை மாத்துவான். இன்னைக்கு அவன் பக்கத்துல இருந்து சிரிக்கிறான் பாரு, நாளைக்கு முகத்தை மாத்துவான். நாளைக்கு அவன் முகத்தை மாத்துவான். அவன் சிரிக்கிறான்னு அவளை நம்பாத, அந்த பயலை நம்பாத, அந்த பயவுளையே நம்பாத, எவளையும் நம்பாத. இன்னைக்கு சிரிப்பான், நாளைக்கு அவன் முகத்தை மாத்துவான். அப்போ சிரிக்கும் போது உனக்கு நல்லா இருக்கும், அவன் முகத்தை பார்க்கும்போது வேதனை படும். அதனால் யாரையுமே நம்பாத, பூமியில் ஒருத்தரையுமே நம்பாத. நம்பிக்கைக்கு உரியவர், நங்கூரமானவர், நல்ல தெய்வம் இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. வந்து நின்னாரு. நின்னவுடனே வெளியரங்கமான ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் எல்லா பேரும் வாயை மூடிட்டான் தெரியுமா. ஒரு ரூபாயை பேச மாட்டான். உனக்காய் கர்த்தர் வந்து நின்றுட்டாரு, இவன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, இவன் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு ஒரு பயலுக்கு கண்ணு திறந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவன் ஒன்றை விட்டு பின்வாங்க ஆரம்பிச்சிருவான். உன் எல்லையை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிருவான். உன் எல்லையை விட்டு அவன் தூரம் போக ஆரம்பிச்சிருவான். அப்படி சிலர் இப்போ தூரம் போவார்களாக. உன் எல்லைக்குள் இருக்கக்கூடாத நபர்கள், உன் எல்லையை விட்டு தூரம் போக வேண்டிய நபர்கள், உனக்கு ஆகாத நபர்கள், கர்த்தர் நியமிக்காத நபர்கள், உன் தரிசனத்தை தடுக்கிற நபர்கள், உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு குறுக்கே வருகிற நபர்கள், உன் இருதயத்தை ஈட்டிய வச்சு குத்துகிற நபர்கள் உன்னை விட்டு தூரம் போவார்களாக. ஹல்லேலூயா. ஆனா இதுல ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். என்ன தெரியுமா? அவனை எத்தனை முறை அலக்கழிச்சாங்க, அவனை எத்தனை முறை அசிங்கப்படுத்தினாங்க, அவனை எத்தனை முறை அவமானப்படுத்தினாங்க, கேள்வி மேல கேள்வியெல்லாம் கேட்டாங்கல்ல, அதன் நடுவிலையும் அவர்கள் நடுவிலையும் அவன் ஒரு காரியத்தை செஞ்சான் பாருங்களேன். 38ஆம் வசனத்தை வாசிங்க. உடனே அவன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இத்தனை பிரச்சனைகள் நடுவிலையும் அவன் விசுவாசத்துல நின்னாம் பாருங்க உறுதியா. கவனிங்க. அவன் விசுவாசத்திலையும் ஆராதனையிலையும் உறுதியா நின்னான். அப்படிதானே போட்டிருக்கு. என் பைபிள் தான் அப்படி போட்டு, உங்க பைபிள் போட்டிருக்கா போடலையா? அவன் என்ன சொல்றான்? விசுவாசிக்கிறேன். அவ்வளோ பேர் மத்தியில் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தோன்னே அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இயேசுனா பிடிக்கல, அதனால தான் என்ன இந்த பாடுபடுத்துகிறாங்க அப்படின்னு முடிஞ்சிட்டு, அப்படியே ஆண்டவரே சரி நாளைக்கு நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலை. சரி நான் விசுவாசிக்கிறேன், அது ரகசியமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. அவன் எதையுமே சொல்ல, அத்தனை பேர் முன்னால் நான் உண்மை விசுவாசிக்கிறேன், அத்தனை பேர் முன்னால் கர்த்தரை பணிந்து கொண்டான். ஏன் தெரியுமா? இவனுங்களால எனக்கு நயா பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அவன் என்ன நினைச்சா, எனக்கு என்ன, என் தெய்வம் என் சார்பில் நின்றவர், எனக்கு ஆதரவு கொடுத்தவர், என்னை அரவணைத்தவர், என்னை தூக்கிவிட்டவர், எல்லாரும் புறக்கணித்த பொழுது எனக்கு அங்கீகாரம் கொடுத்தவர், தலைக்கு மேல கையை தட்டி இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறேன். எவன் என்ன பண்ணாலும், எத்தனை பேர் அங்க சுத்தி 30 பேர் இன்னும் கழுத்துல கத்திய வச்சாலும் இயேசு என் ரட்சகர்னு சொல்லு. விசுவாசத்துல உறுதியாரு. சபையே கவனிங்க. எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை பரியாசம் வந்தாலும், எத்தனை நிந்தனை வந்தாலும் விசுவாசத்தை விட்டுறாத. விசுவாசத்தை விட்ட ஓச்சுவோம் வாழ்க்கை. விசுவாசத்தை மட்டும் விட்டுறாத. உறுதியா நின்று தம்பி. ஸ்கூல்ல ஒன்று அவமானப்படுத்தினாலும், காலேஜில் ஒன்று அவமானப்படுத்தினாலும், எவன் என்ன சொன்னாலும் விசுவாசத்தில் நின்று பாரு. ஜெயிக்க போவது விசுவாசம். உறுதியா நின்று பாரு. ஆராதனையிலையும் உறுதியா இருங்க. விசுவாசம் வீட்டில், ஆராதனை சபையில். வீட்டிலையும் உறுதியாரு, சபையிலையும் உறுதியாரு, ஆராதனையும் உறுதியாரு. அவன் அப்படி பேசிட்டான், இன்னைக்கு ஒரு நாள் ஆராதனைக்கு போக முடியாதுன்னு புரடிச்சு படுத்துறாத.
அவன் பேசினாலும் இன்னும் நீ அவரை தேடி வந்தனா நீ எழும்புறதுக்கு அங்கே தான் உன வேண்டிய வார்த்தை கிடைக்கும். சபதான் நீ எவ்வளவு ஆழத்தில் கிடந்தாலும் உன்னை தூக்கி விடுகிறது கர்த்தருடைய சமூகம், அவருடைய ஆராதனை. வரும்போது எல்லாரும் ஸ்ட்ரெச்சரில் வச்சு தான் கொண்டு வர்ற மாதிரி மேலே ஏறுறோம். ஆனால் போகும்போது பார்க்க சும்மா கொளுத்த கன்றுகள் மாதிரி வெளியே போறங்க தெரியுமா? ஆராதனை விட்டா எவன் பேசினாலும் புருஷனே விடிய விடிய அடித்தாலும் விடிஞ்சப்பறம் பைபிள் திட்டுவான். என்ன புரியுதா புரியலையா? அவன் அடிச்சு போட்டான், அவன் பேசி போட்டான் அப்படின்னு ஆராதனை லீவ் போட்டான். ஏன்னா இதுதான் உன்னை தூக்கி கொடுக்குற இடம், உன்னை அங்கீகரிக்கிற இடம், உன்னை ஆசீர்வதிக்கிற இடம். விட்டுற ஆராதனையை விட்டுறாதீர்கள். ஒரு அறிக்கை பண்ணுங்க, கையை உயர்த்தி இயேசு பார்க்கிறாரு. ஆராதனையை விட மாட்டேன். ஒரு மிலிட்ரிக்காரு ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படாதவர், மனைவி ரட்சிக்கப்பட்ட அம்மா, இயேசுவை தேடுற அம்மா வார வாரம் சபைக்கு ஒழுங்காக போயிடுவாங்க. முந்தின வாரம் அடின்னு அடித்தார், ஆலயத்தை போகக்கூடாது. அந்த அம்மா போயிட்டு வந்தாங்க. கடைசி வாரம் அந்த சனிக்கிழமை நைட்டு அந்த அம்மா அடி வெளுத்து போனேன்னா உன்னை தொலைச்சி போட்டேன் அப்படின்னா சரின்ட்டு காலையில் வேகமாக எழும்பி பைப்பில் திட்டு கிளம்பிட்டு வாசலில் அவர் நிற்கிறார். வாசலில் நின்றுக்கிட்டு துப்பாக்கியை கையில் வச்சு நிற்கிறார். என்ன சொல்கிறாரு? என்ன வச்சிருக்காரு? துப்பாக்கியை கையில் வச்சுட்டு சர்ச்சுக்கு அந்த மாதிரி பிரச்சனை யாருக்கு வந்தால் கை வைத்துங்க. துப்பாக்கியை கையில் வச்சு உங்களை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? கை வைத்துங்க. இல்லை. அப்போ மற்றவங்க அனுபவிக்கிற பாடுகளோட நான் கம்மியாக தான் அனுபவிக்கணும், புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டு பாரு போனா சுட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். என்னம்மா செய்வீங்க நீங்கள்? சரிங்கய்யா வாங்கய்யா 2 பேரும் உள்ளே போவையா அப்படியே சொல்லுவீங்க. நம்ம என்ன சொன்னாங்க தெரியுமா? வச்சுக்கிட்டு சுட்டேர்னா பரலோகத்துக்கு போவேன், சுடலைன்னா சர்ச்சுக்கு போவேன். என்ன வசதி? என்னது? சுட்டேர்னா பரலோகத்துக்கு போவேன், சுடலைன்னா ரெண்டுமே எனக்கு லாபம் தான். எது உமக்கு இஷ்டம்? ஒரு யோசித்தாரு. கடைசியான காலத்தில் கிளவியை சுட்டு போட்டு தனியாக கஷ்டப்படுறதுக்கு போயிட்டு வாதாயி அப்படின்னு அனுப்பி வச்சார். நீ நின்று பாரு, அந்த இடத்துல கர்த்தர் உனக்காக எழுந்தருளுவாரு. சகோதரா நின்று பாருங்க, கர்த்தர் எழுந்தருளுவாரு. ஆராதனை விடாதீங்க, புரியுதா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். வேலை செஞ்ச கம்பெனியில் ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுக்க மாட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு துடிப்பு இன்னைக்கு இருக்குது. அது அப்போ பயங்கரம், எவனையும் கண்ணு மூக்கு தெரியாமல் நிற்போம். அப்போ வேலை செய்யும்போது சனிக்கிழமை என்ன செஞ்சுருக்கு, டியூட்டி பார்த்துருக்கு, நைட் டியூட்டி பார்த்துருக்கு. சனிக்கிழமை நைட் டியூட்டி பார்த்துட்டு காலை ஆராதனைக்கு வரணும்னு சொல்லி வேகமாக தூக்குச்சிட்டியை தூக்கிட்டு வெளியே வந்தால் அங்கே ஒருத்தர் நிற்க. அவன் பேர் சூப்பர்வைசர். இங்கே இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நின்றுக்கிட்டு இன்னைக்கு நீ ஓட்டி பார்க்கணும், பகல் ஆள் வரல. ஞாயிற்றுக்கிழமை பிசாசு எப்படி வரான் பார்த்தீங்களா? இன்னைக்கு நீ ஓட்டி பார்க்கணும், ஆள் வரல, நீ தான் அதை பார்க்கணும் இதை பார்க்கணுங்கிறான். நான் சொல்கிறேன், சார் நான் பார்க்குறேன், மற்ற நாள் 6 நாளும் 2 ஷிஃப்ட் கூட பார்க்குறேன், இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போகணும் விடுங்க அப்படின்னா. அதெல்லாம் முடியாது. என்ன சர்ச்சு நீ இப்போ பார்க்கணும். நேராக மேனேஜர்கிட்ட கூட்டு போனேன், அதே பதில் தான், சர்ச்சுக்கு போன விடுங்கன்னு. அவர் இன்னொருவர்கிட்ட ஃபோன் பண்ணி, நீ எவருக்கு வேணாலும் போட்டுக்கோ, என் பதில் இதுதான். 3 பேர்கிட்ட பேசி பார்த்து, இல்லை நீ பார்த்து தான் ஆகணும் அப்படின்னா நான் அவனுங்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. அவனுங்கிட்ட எதுக்கும் இல்லை, பிரச்சனை இல்லை. அப்போ 6 மணி நாட்கள் அவனை போட்டு என்னத்தை போட்டு பேச, அவனை ஒன்றுமே சொல்லலை. நான் பாட்டில் அமைதியாக இருந்தேன். அவனுங்க ஒருத்தன் ஃபோன் வந்து அங்கிட்டு போனால், ஒருத்தன் அவன் கூப்பிட்றான் இங்கிட்டு போனால், நான் தூக்குவலை தூட்டி வெளியே வந்துட்டேன். வந்து நேராக சர்ச்சுக்கு போயிட்டேன். உள்ளே எல்லா பயிலும் தேடுறானுங்க, எங்கடா இவனை. அப்போ கேமராலாம் கிடையாது. அதுக்கப்புறம் எங்கே போனேன்? சர்ச்சுக்கு போனேன். நீ அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும், எவரனாலும் பார்த்துட்டு போகிறேன், ஆனால் நான் சர்ச்சுக்கு போகிறத போகிறேன். ஏன் சொல்கிறேன்னா, அந்த 1 வாரம் துணிஞ்சு வெளியே வந்தேன்னா கொஞ்ச நாள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வார லீவாக கிடச்சிச்சு. உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பாருங்க. இதை போய் அந்த கம்பெனியே எனக்கு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வீக்லி ஆஃபாக கொடுத்துச்சு. புரியுதா உங்களுக்கு? நீ நின்று பாரு, கர்த்தர் உனக்காய் எழுந்தருளுவாரு. ஆமென் சொல்றீங்களா யாராவது? ஹல்லேலூயா. ஊரறிய என் அங்கீகரிக்கிற என் தெய்வம் எனக்கு உண்டு.
என் அங்கீகரிக்கிற கர்த்தர் எனக்கு உண்டு. எழும்புமா, எல்லாம் எழும்புமா. அவர்கள் நடுவில் கர்த்தர் உன்னை திரும்ப கொண்டு வந்து நிறுத்துவார். உன்னை புறக்கணித்து உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி உன்னை அனுப்பி விட்டாங்கள, அல்லேலூயா, கர்த்தரின் கரம், அவருடைய புயம் உன் சார்புல இருக்குங்கிறத அவர் உனக்காய் அவர் வெளிப்படுவார். அவர் புயம் உன் சார்புல வெளிப்படும், உன் சார்புல வெளிப்படும். நடந்த சம்பவத்தின் நிமித்தம் வாழவே தகுதியற்றவன் சொல்லி உன்னை நீயே வேதனைப்பட்ட தேவ பிள்ளையே, அத்தனை பேர் முன்பதாக உன்னை அலங்கரிக்கிறவருடைய கரம், உன்னை அலங்கரிக்கிற கர்த்தருடைய கரம், ஊர் அறிய உன்னை அலங்கரிக்கிற கர்த்தருடைய கரம் இறங்கி வருது, இறங்கி வருது. வாய் திறந்து, வாய் திறந்து கர்த்தரை கூப்பிடு. Robokatanama, Ribokatanama, Ridonomo, Robokatanama, Rigatanamo, Roba, கூப்பிடு, கூப்பிடு, ஏசப்பான்னு கூப்பிடு. ஆண்டவரே, இந்த ஆண்டவர்கிட்ட ரெண்டு காரியத்தை பொருத்தனை பண்ணுங்க. என்ன வந்தாலும் விசுவாசத்திலையும் நிற்பேன், ஆராதனையிலையும் உறுதியா இருப்பேன். ரெண்டையும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லி சந்தோஷம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்திலையும் நான் நிற்பேன், ஆராதனையிலையும் உறுதியா இருப்பேன். என்ன ஆனாலும் நான் இதுல இருந்து பிரிய மாட்டேன். யாரும் என்னை பிரிக்க முடியாது, யாரையும் பிரிக்க விட மாட்டேன். ரெண்டுலையும் நான் உறுதியாக இருப்பேன். ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. அதே கம்பெனியில் உனக்கு ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அதே கம்பெனியில், அதே அரசாங்க அதிகாரிகள் மத்தியில், அதே தனியார் கம்பெனிகள் மத்தியில் உனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் இருக்கிறாங்களே, உன்னை கூப்பிட்டு அங்கீகரிக்கக்கூடிய அளவில் கர்த்தர் கரம் உன் மேலே பலமாக இருக்கும். கர்த்தர் கரம் உன் மேலே பலமாக இருக்கும். நம்பிக்கையோட விசுவாசத்தோடு, நம்பிக்கையோட விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கோ. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி, நன்றி. வெளியரங்கமான அங்கீகாரத்தை கொடுக்கிற எங்கள் ஆண்டவர், யார் யாரெல்லாம் ஆண்டவரே பலர் மத்தியில் தலை குனிஞ்சு நிற்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை நிறைவேறட்டும்பா. இந்த வார்த்தை நிறைவேற முடியும். இப்படி பலிபீடத்திலிருந்து ஜெபிக்கிறேன். ஜனத்தை ஆசீர்வதிச்சு மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.